உடனடியா நம்ம முரளி கிட்ட பேசிதான் ஆகணும். அவர் இந்த கல்யாணத்தை பத்தி ரொம்ப கனவுகளோடையும் கற்பனையோடையும் இருக்கார் மகா. அவர் மட்டும் இல்லைங்க, மதியும் கிஷோரும் கூட அவ்வளவு ஆசையா இருக்காங்க. இந்த ஏமாற்றத்தை அவங்க எப்படி தாங்கிக்க போறாங்கன்னு தான் எனக்கு இப்ப பயமா இருக்கு. உண்மைதான் மகா. ஆனா இந்த கல்யாணத்தை நிறுத்திதானே ஆகணும், வேற வழி இல்லையே. கல்யாணத்தை நிறுத்துறது மட்டும் இல்லைங்க, இந்த கல்யாணத்தை நிறுத்தி அண்ணியும் அண்ணனையும் நம்ம சேர்த்து வைக்கணும். அதுவும் ரொம்ப முக்கியம். நம்ம யோசிக்கும் போதே அப்படிதாங்க யோசிக்கணும். புரியுது மகா. ஆனா இங்க எல்லாருமே இருக்காங்களே, முரளி கிட்ட எப்படி பேசுறது? அதத்தாங்க நானும் யோசிக்கிறேன். நாம அங்கிருந்து வந்ததுமே அத்தைக்கு பயமும் சந்தேகமும் வந்துருச்சு. ஆமா மகா, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பா, கண்ணுல விளக்கணைய ஊத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அன்னைக்கு வாழ்க்கை பெரிய பணக்கார வீட்டுல அமைதேங்கிற சந்தோஷம். பின்ன 3 சூப்பர் மார்க்கெட், இன்னும் 2 ஓபன் ஆக போகுது. இவ்ளோ பெரிய வீடு. எங்க அம்மா இப்பவே இங்கேயே தாலி கட்டி பெத்தவங்க ஆசீர்வாதம் பண்ணா போதும்னு சொன்னா கூட சரின்னு சொல்லுவாங்க.